என் செல்ல பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்று இரவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் நடக்க காத்திருக்கிறது. இந்த கருப்பன் வாக்கை கேட்பதற்கு உனக்கு பல தடைகள் வரலாம் என் பிள்ளையே. உனக்கு பல தடைகள் வருவது என்றால் உனக்கான வெற்றி மிகச் சிறப்பாக கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட இன்னல்களுக்கு மத்தியில் இந்த கருப்பனுடைய வாக்கை எப்படியாவது நீ கேட்டுவிடு. அப்படிப்பட்ட பேரதிசயம் கொண்ட நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நபர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டார். அவர் யார் என்ற அடையாளத்தை மட்டும் நீ விட்டு விடாதே. அவர் உனக்கானவர், உனக்கென சொந்தமானவர், உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கக்கூடியவர். நீதானே அவரை நினைத்து கொண்டே இருந்தாய், நீதானே அவற்றை என்னிடம் புலம்பிக் கொண்டே இருந்தாய். பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் யார் என்று அறிந்துதான் இன்று உன்னோடு பேச வந்திருக்கிறேன். பிள்ளையே, இந்த கருப்பனுடைய வாக்கை கேட்டு முடிக்கும் முன்னரே நான் அவர்களுக்கான சரியான தண்டனையை கொடுத்திருப்பேன். உனக்கு பல பேரிடம் இருந்து பல பிரச்சனைகள் வருகிறது என்று நீ என்னிடம் தெரிவித்து இருந்தாய் அல்லவா? ஆனால் யாரால் உனக்கு பிரச்சனை வருகிறது என்பதை மட்டும் நீ அறியவில்லை. பிள்ளையே, உன்னுடைய தந்தையான நான் அதை அறிந்த பின்புதான் உன்னை தேடி உன்னுடன் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். பிள்ளையே, உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் உன்னிடம் பல நன்மைகளை பெற்றவர்கள்தான். அவர்கள் உன்னால் பல நன்மைகளை அடைந்துவிட்டு இன்று உனக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் உன்னால் நன்மைகளை அடைந்துவிட்டு இப்பொழுது உனக்கே துரோகம் செய்ய துணிந்து விட்டார்கள். நீ கஷ்டப்படுவதை பார்க்க அவர்கள் சந்தோஷமாக காத்திருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன் தந்தையான நான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க மாட்டேன். ஒருவனை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களின் எண்ணம் ஒருபொழுதும் நடக்கவே நடக்காது. இந்த செயல் இந்த இறைவனின் பாதையில் தண்டனைக்குரியது என்பதை அறியாமல் அவன் அதை செய்ய தொடங்கிவிட்டான். பிள்ளையே, உனக்கு இவ்வளவு நாளாக இத்தனை பிரச்சனைகள் வருவதெல்லாம் அதை இயக்கியவனும் அவனேதான். இந்த அப்பனின் வார்த்தைகள் மூலம் அவன் யார் என்று உனக்கு புரிந்திருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது பக்குவம் கிடையாது. எல்லாம் தெரிந்திருந்தும் தனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதுதான் பக்குவம். பிள்ளையே, சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இதை உன்னிடம் சொல்ல வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என் பிள்ளையே. சில விஷயங்களை நீ கிடப்பில் போட்டதினால் வந்த பிரச்சனைகள் தான் இது. இன்றும் இந்த பிரச்சனையை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் நாளை என்ன நடக்குமோ என்று உனக்கே தெரியாது. நடக்கின்ற விஷயத்தை உன்னால் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது. பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அது தீரும் வரை அந்த விஷயத்தை நீ கிடப்பில் போட்டுவிடக் கூடாது. உனக்கு இதில் கஷ்டமாக இருக்கிறது என்றோ அல்லது அதை செய்வதில் உனக்கு வேதனையாக இருக்கிறது என்றோ நீ அந்த விஷயத்தை கிடப்பில் போட்டு விடுவேயானால் நாளை இந்த பிரச்சனை மிக பெரிய பூதாகரமாக வெடிக்கும். உனக்கு எதிரில் நின்றவர்கள் அவர்கள் ஓய்வெடுக்காமல் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனையெல்லாம் செய்துவிட்டு உன் எதிரே தைரியமாக நின்று கொண்டு இருப்பார்கள். நீ எடுத்த ஓய்வு அந்த விஷயத்தையும் படுக்க வைத்துவிடும். பிள்ளையே, அப்படி நீ கிடப்பில் போட்ட ஒரு விஷயம்தான் இப்பொழுது உன் குடும்பத்திற்கே எதிராக வந்து நிற்கிறது. அப்படி நீ கிடப்பில் போட்டதால் உன்னுடைய குடும்பத்திற்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை சொல்லத்தான் இப்பொழுது உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கும் ஒவ்வொரு செயல்களும் நல்லவைகள்தான். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்தது கிடையாது. யாருடைய வாழ்க்கையையும் நீ ஒருபொழுதும் கெடுத்தது கிடையாது. எல்லோருமே நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய். இருந்தும் ஏராளமான உதவிகள் உன்னிடத்தில் இருந்து இவர்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது.
இவர்களுக்கு செய்த உதவிகளை எல்லாம் ஒரு சிறு துளி கூட அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நீ ஒவ்வொரு அடியிலும் என்ன செய்கின்றாய் என்பதை எல்லாம் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கு நல்லது நடந்து விடுமோ என்ற பயம்தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து விட்டால் அவர்களை விட கஷ்டப்படுபவர்கள் இங்கு வேறு யாரும் கிடையாது. பிள்ளையே, இருந்தும் நீ அவர்களை அப்படியே விட்டு விடாமல் இதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய செயலையோ அல்லது புது முயற்சியையோ அவர்களிடமோ மற்றவர்களிடமோ பகிராமல் இருக்க வேண்டும். நீ வாங்கிய பொன்பொருளாக இருக்கட்டும், அல்லது உனக்கு கிடைத்த பதவி உயர்வாக இருக்கட்டும், அல்லது உனக்கு கிடைத்த புதிய வேலையாக இருக்கட்டும், எதுவாயினும் யாரிடமும் உடனடியாக வெளிப்படுத்தாதே என் பிள்ளையே. உன்னிடம் மன மகிழ்ச்சியோடு இருப்பது போல நடித்துவிட்டு, ஆனால் உனக்கு நல்லது நடந்துவிட்டதே என்று நினைத்து அவர்கள் மனதுக்குள்ளாகவே உனக்கு எப்படியாவது இந்த காரியம் தடைபட்டு விட வேண்டும் என்று மனம் முழுக்க சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என் பிள்ளையே. அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னிடத்தில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அவர்கள் நினைத்தது போல ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அவர்கள் நினைத்தது போல நீ எப்பொழுதும் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் பிள்ளையே. நீ உன்னுடைய செயல்களில், உன்னுடைய எண்ணங்களில் தூய்மையை மட்டும் கடைபிடி. மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போல விலகிவிடும் என் பிள்ளையே. உனக்கு என்றும் உறுதுணையாக உன்னுடைய கருப்பன் நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். வழிபாட்டில் கவனம் செலுத்து என் பிள்ளையே. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த தானத்தை உன்னால் முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுபவர்களுக்கும் அதனை செய்து வா என் பிள்ளையே. கொடுக்கும் ஒரு பிடி சோறானது உன்னுடைய தலைமுறைகளையே காக்கும். உன்னுடைய தலைமுறைக்கும் பஞ்சம் பசி போக்கும். உன்னுடைய எண்ணப்படி நன்றாக வாழ்வாய். நீயாக இரு பிள்ளையே. ஒருபொழுதும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாக இரு, ஆனால் அடிமையாகி விடாதே. யாரையும் துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து பேசிவிடாதே என் தங்கமே. அவர்களும் உன்னை போன்று சக மனிதர்கள்தான். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.